தலைப்பு செய்திகள். 6 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை. நிவாரணக் குழுக்களுக்கு போலீசாரின் அறிவுறுத்தல். திருகோணமலையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. காபோத உயர்தர பரீட்சைகளை ஜனவரியில் நடத்த தீர்மானம். இம்ரான்கான் உயிருடன் தான் உள்ளார், சகோதரி அதிர்ச்சி பேட்டி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி பின்வரும் மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டம் பதுளை, ஹப்புத்தலை, ஆலியல, கந்தகெட்டிய, பசறை, மீகா கிவுல, ஊபா பரணகம, வெளிமட, லுணுகல, எல்ல, பண்டாரவளை, சொரணத்தொட்டை மற்றும் ஹல்துமுல்லை. கண்டி மாவட்டம் உடபலாத்த, கங்கவட்ட கோரல, உடதும்பர, தொலுவ, மினிப்பே, பாத்த ஏவாஹிட்ட, மெததும்பர, தெல்தொட்டை, அக்குரணை, கங்கையல கோரல, பாத்ததும்பர, யட்டினுவர, தும்பனை, உடுனுவர, ஹரிஸ்பத்துவ, பூஜாபிட்டிய, பஸ்பாகே கோரலை, பண்வில, ஹத்தரியலத்த மற்றும் குண்டசாலை. கேகாலை மாவட்டம் மாவனெல்லை, ரம்புக்கணை, அரநாயக்க, புலத்கோஹப்பிட்டிய, கலிகமுவ, கேகாலை, யட்டியாந்தொட்டை, தெய்யோவிட்ட, ருவான்வெல்ல, வரக்காப்புல மற்றும் தெரணியகல. குருநாகல் மாவட்டம் ரிதிகம, மாவத்தகம, மல்லவப்பிட்டிய, நாராம்பல, அலவ மற்றும் பொல்காகவில. மாத்தளை மாவட்டம் நாவுல, ரத்தொட்டை, அம்பாங்கங்க கோரலை, உக்குவெல, வில்கமுவ, யட்டவத்த, மாத்தளை, பல்லேப்புல மற்றும் லக்கல, பல்லேகம. நுவரெலியா மாவட்டம் வலப்பனை, அங்குராங்கெத்த, நில்தண்டா இன, மதுரட்ட, நுவரெலிய, கொத்மலை மேற்கு, கொத்மலை கிழக்கு, அம்பகமுவ, தலவாக்கலை மற்றும் நோவுட். இதேவேளை பின்வரும் மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டம் பாதுக்கை, சீதவாக்க. கம்பஹ மாவட்டம் அத்தனகல்ல. ரத்தினபுரி மாவட்டம் கிரியல்ல, ரத்தினபுரி, எஹலியகொட, குருவிட்ட, கொலன்னா, எலப்பாத்த, அயகம, பலாங்கொடை, களவான, இபுல்பே, கஹவத்த, நிவித்திகல, ஒபநாயக்க, கொடக்கவெல, பெல்மடுல்ல என்பவையாகும். அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் வீதிகளை சீரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான நிவாரணக் குழுக்கள் வருகை தருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப்யூ வுட்லர் தெரிவிக்கையில், இந்த நிவாரணக் குழுக்களின் பணிக்கு தமது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சில மாவட்டங்களில் வீதி புனரமைப்பு பணிகள் நடைபெறும் பகுதிகளுக்கு அதிகளவான வாகனங்கள் வருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளது என்றும், அத்துடன் சில மோட்டார் சைக்கிளில் செல்வோர் அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களை அவதானிப்பதும் அவற்றை காணொலியாக பதிவு செய்வதும் அங்கு கடமையாற்றும் குழுவினருக்கு தடையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு செல்பவர்களுக்கும் இந்த நிலைமை ஆபத்தானது என்று தெரிவித்த அவர், எனவே நிவாரணக் குழுக்கள் அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை தொடர்பு கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அனர்த்த நடவடிக்கை பிரிவை தொடர்பு கொண்டு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்புகளுக்கு 07185958884, 07185958883, 07185958882, 07185958881, 07185958880 இந்த இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருகோணமலையில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் உள்ள சீன துறைமுக நகர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 5ஆம் கட்டை பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இடம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் அதே பகுதியை சேர்ந்த 59 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை சீன துறைமுக நகர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
இலங்கையில் அனர்த்தம் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட காப்போத்த உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்களை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நேற்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ அறிவித்துள்ளார். எனினும் ஜனவரி மாதம் பரீட்சை நடைபெறும் திகதிகளை அவர் அறிவிக்கவில்லை. உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரனான எலான் மாஸ்க் உலகம் விரைவில் ஒரு உலகளாவிய மோதலில் சிக்கும் என்று எச்சரித்துள்ளார். உலகளாவிய நிர்வாகத்தின் மீது அணுசக்தி தடுப்பின் விளைவு குறித்து எக்ஸ் தளத்தில் ஒரு பயனர் விவாதத்திற்கு பதிலளிக்கும் விதமாகவே எலான் மாஸ்க் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஹண்டர் ஆர்ச் என்ற எக்ஸ் பயனர் அணு ஆயுதங்கள் வலிமை வாய்ந்த நாடுகளுக்கு இடையே போரையோ அல்லது போரின் அச்சுறுத்தலையோ தடுக்கின்றன. போர் அச்சுறுத்தல் இல்லாததால் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் செயலற்று போயுள்ளன. எனவே நிர்வாகத்தில் அவற்றின் செயல்திறன் குறைந்துள்ளது என்று பதிவிட்டிருந்தார். எக்ஸ் சமூக ஊடகத்தின் உரிமையாளராகவும் உள்ள எலான் மாஸ்க் இதற்கு பதிலளிக்கையில், போர் நிச்சயம் நடக்கும். எப்போது என்று நீங்கள் கேட்கலாம். என் கணிப்புப்படி 2030ஆம் ஆண்டுக்குள் நடக்கும். போர் தவிர்க்க முடியாதது. இன்னும் 5 ஆண்டுகளில் அல்லது அதிகபட்சமாக 10 ஆண்டுகளில் அது நடக்கும் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். எனினும் தனது இந்த கருத்து குறித்து எலான் மாஸ்க் குறிப்பிட்டோ அல்லது விரிவாகவோ எதுவும் கூறவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கீழ் அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவராக எலான் மாஸ்க் பெற்ற அனுபவத்தை கருத்தில் கொண்டு அவரது இந்த கருத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அமெரிக்காவிற்குள் 400 டன் கொக்கைன் போதைப் பொருளை கடத்த உதவியதற்காக கடந்த வருடம் 45 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹோண்டுராஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் ஜுவான் அர்லாண்டோ ஹெர்னாண்டோஸுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிபர் பதவியை பயன்படுத்தி மன்னிப்பு வழங்கியுள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவின் மேற்கு வெர்ஜீனியாவில் உள்ள சிறையிலிருந்து ஜுவான் விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒரு சுதந்திர மனிதராகிவிட்டதாக அவரது மனைவி சமூக ஊடகங்களில் அறிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க சிறைச்சாலை துறையும் ஜுவான் அர்லாண்டோ விடுவிக்கப்படும் புகைப்படத்தை திங்கட்கிழமை வெளியிட்டுள்ளது. ஹோண்டுராஸில் நடக்கவுள்ள தேர்தலில் ட்ரம்ப் ஜுவானின் கட்சியை ஆதரிக்கிறார். எனவே இந்த மன்னிப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. வெனிசுலா உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளில் செயல்படும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எதிர்வினை ஆற்றி வரும் நிலையில் ஜுவானுக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளது பெரும் பேசுபொருளாக அமைந்துள்ளது. பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சி தலைவரான இம்ரான்கான் 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை அந்நாட்டின் பிரதமராக இருந்தார். எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் பதவியை இழந்த இம்ரான்கான் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கான் இராணுவ தளபதி அசீம் முனீர் உத்தரவின் பேரில் கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்திகள் பரவிய நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று அவரை சந்தித்த பின் உஸ்லாப் கானும் செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார். அவர் கூறியதாவது: கடவுளின் அருளால் அவர் நலமாக இருக்கின்றார். ஆனால் தனக்கு மன ரீதியான துன்புறுத்தல் அளிக்கப்படுவதால் அவர் கோபமாக இருக்கின்றார். நாள் முழுவதும் அவர் தனது அறையிலேயே அடைத்து வைக்கப்படுகின்றார். குறுகிய காலத்திற்கூட வெளியே வரவோ யாருடன் பேசவோ அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். மேலும் தனது கைதுக்கும் தற்போதைய நிலைமைக்கும் காரணமான இராணுவ தளபதி அசீம் முனீரை பாதுகாத்து அதிக அதிகாரம் வழங்க நாட்டின் அரசியல் அமைப்பை மறுசீரமைக்க முயற்சிகள் நடப்பதாக இம்ரான்கான் குற்றம் சாட்டியதாக உஸ்மா கானுக்கு தெரிவித்துள்ளார். முன்னதாக இம்ரான்கானின் கட்சியினர் அவரின் நிலைமை குறித்து விளக்கம் கேட்டு ராவல்பிண்டியில் போராட்டம் நடத்த இருந்த நிலையில் நேற்றும் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடப்பட்டது. முன்னதாக இம்ரான்கானின் கட்சியினர் அவரின் நிலைமை குறித்து விளக்கம் கேட்டு ராவல்பிண்டியில் போராட்டம் நடக்க இருந்த நிலையில் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1959 சிங்கப்பூர் பிரித்தானிய பேரரசின் கீழ் சுயாட்சி பெற்று 6 மாதத்தின் பின்னர் சிங்கப்பூரின் தற்போதைய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
1984 போபால் பேரழிவு. இந்திய நகரான போபாலில் யூனியனின் கார்பைட் நிறுவனத்தில் இடம்பெற்ற நச்சுவாயு கசிவில் 3800 மக்கள் உடனடியாக கொல்லப்பட்டனர். உலகில் இடம்பெற்ற மிகவும் மோசமான தொழிற்சாலை விபத்து இதுவாகும். 1989 பனிப்போர். மால்டாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து அமெரிக்க அரச தலைவர் புஷ், சோவியத் தலைவர் மிக்கைல் ஹார்பச்சோவ் ஆகியோர் பனிப்போர் முடிவடையும் கட்டத்தில் உள்ளதாக அறிவித்தனர். 1992 உலகின் முதலாவது குறுஞ்செய்தி தனிமேசை கணனியில் இருந்து வோடாஃபோன் தொலைபேசி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.